அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். நான் கூப்பிடும் நாளிலே ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்ம கூப்பிடுகிறதின் சத்தத்திற்கு, அந்த காரியத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஒரு நல்ல தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இஸ்ரவேலில் 2 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒன்று சவுல், 2வது தாவீது. சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்திலே அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவராலே புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் தாவீதையோ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். எப்படி இருதயத்திற்கு தாவீது ஏற்றவனாக மாறினான் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நிலைகளிலும் அவன் ஆண்டவரை தேடுகிறவனாக, ஆண்டவரிடத்தில் பதிலை பெறுகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அந்நிய ராஜா, மாற்று ராஜா அடுத்த தேசத்தினுடைய ராஜா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுது கூட இருந்த எல்லா ஜனங்களும் கல்லெறியும்படியாக தாவீதை கல்லை எடுத்துட்டாங்க. கல் எடுத்து தாவீதை அடித்து கொல்லணும்னு. அந்த நேரத்தில் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கிற, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா என்று ஆண்டவர், நீ தொடரு, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டு மறு உத்தரவை பெற்று கொண்டு போகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை தருகிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவர், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று கூப்பிடும்போது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய ஆராதனைகளுக்கு, உங்களுடைய வேதனைகளுக்கு கர்த்தர் பதிலாக மாறுகிறார். ஆகினால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சென்று நீங்க ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்துக்குள்ள, ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவத்துக்குள்ள, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. நல்ல கேட்ட வசனத்தின்படி நான் கூப்பிடும் நாளிலே அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்கிறதான வசனத்தின்படி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.